No Holy Cows in Business. Author Kiran Bhatt and Shekhar Seshan. ஒரு நிறுவனத்தை தொடங்கி அதனை வெற்றிகரமாக நடத்திச் செல்வது என்பது அவ்வளவு எளிதான காரியமல்ல என்பதை நாம் அறிந்திருப்போம் அல்லவா? ஆம், அதற்கான தனிப்பட்ட குணநலன்கள் மற்றும் அசாத்திய உழைப்பு அவசியம். ஒரு வெற்றிகரமான வணிகத்தை உருவாக்குவதற்கான வழிமுறைகளைச் சொல்கிறது No Holy Cows in Business என்னும் இந்த புத்தகம். பிரபலமான தொழில் முனைவோர்களுடன் ஆசிரியர்களால் நடத்தப்பட்ட நேர்காணல்கள் இதில் தொகுக்கப்பட்டுள்ளன. இதன் மூலமாக அவர்கள் கற்றுக்கொண்ட படிப்பினைகள் மற்றும் வணிக தந்திரங்கள் என அனைத்தையும் அறிய முடிகிறது. வணிகத்தில் நம்மால் எதிர்கொள்ளப்படும் தினசரி சூழல்களை கையாளுவதற்கான யுத்திகளைச் சொல்லித் தருகிறது இந்த புத்தகம். ஏற்கனவே ஒரு தொழிலை நடத்தி கொண்டு இருப்பவர்கள் மற்றும் புதிதாக ஒரு வணிகத்தை தொடங்க இருப்பவர்கள் என இருவருக்குமே நல்ல உத்வேகத்தை கொடுக்கும் அனைத்து விஷயங்களையும் கொண்டுள்ளது இந்த புத்தகம். இந்த புத்தகத்தில் நாம் கற்றுக்கொள்ளும் விஷயங்கள்: ஏன் அனைவராலும் சிறந்த தொழில் முனைவோராக பரிமளிக்க முடிவதில்லை என்பதற்கான விளக்கங்கள், முழுமையான விருப்பத்துடன் செய்யப்படும் செயல்களே வெற்றியை நோக்கிச் செல்கின்றன, வாடிக்கையாளர்களின் தேவையே ஒரு நிறுவனத்தை அடுத்த கட்ட நிலைக்கு அழைத்துச் செல்லும், புதிய விஷயங்களை வணிகத்தில் தொடர்ச்சியாக சேர்ப்பதன் அவசியம் மற்றும் அதன் முக்கியத்துவம், தொடர்ச்சியான கற்றல் அவசியமான ஒன்றாக இருப்பதற்கான காரணங்கள் மற்றும் அதற்கான இன்றைய தேவை. ஆசிரியர்: இந்த புத்தகத்தின் ஆசிரியர்கள் கிரண் பட் மற்றும் சேகர் சேஷன் ஆவார்கள். முதல் தலைமுறை தொழில் முனைவோரான கிரண் பட் வியாபார உத்திகள் மற்றும் பிராண்ட் ஆலோசனை நிபுணராவார். தனது விளம்பர நிறுவனத்தின் வாயிலாக ஆட்டோமொபைல், ரியல் எஸ்டேட், ரீட்டெயில் மற்றும் சேவைத்துறை என பல்வேறு துறைகளிலும் தனக்கென வாடிக்கையாளர்களை கொண்டுள்ளார். மேலும் மேலாண்மை கல்வி நிறுவனங்களில் கௌரவ விரிவுரையாளராகவும் பணியாற்றியுள்ளார் கிரண் பட். தொழில்துறை உளவியலில் முதுகலை பட்டம் பெற்றவரான பட் நுண்கலை, எழுத்து மற்றும் மாற்று சிகிச்சை முறை ஆகியவற்றிலும் ஈடுபாடு கொண்டவர். ஜேர்னலிசத்தில் முதுகலை பட்டம் பெற்ற சேகர் சேஷன் அவர்கள் பத்திரிகையாளராக நீண்ட அனுபவம் உடையவர். செய்தித்தாள், குழந்தைகளுக்கான இதழ்கள், செய்தி நிறுவனம் என பல்வேறு தளங்களிலும் இயங்கியவர். பிசினஸ் இந்தியா என்ற வணிக இதழில் கன்சல்டன்ட் எடிட்டராகவும் பணியாற்றியவர். ரிஸ்க் எடுக்கும் தைரியம் மற்றும் மாற்றத்திற்கான மனநிலை. இன்றைக்கு மிக குறைந்த சம்பளம் தரக்கூடிய சாதாரண வேலையில் சேருவதற்கு கூட குறைந்தபட்ச கல்வித் தகுதி வேண்டியிருக்கிறது. ஆனால் நாமே சொந்தமாக ஒரு தொழிலை தொடங்குவதாக இருந்தால் எந்த கல்வித் தகுதியும் தேவையில்லையல்லவா? அப்படியிருந்தும் வெகு சிலரே பிசினஸில் ஜெயித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். சிலர் தொடர்ந்து தோல்வியடையும் நிலையையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அதுபோலவே பிசினஸ் தோல்விகளிலிருந்து மீண்டு வந்து வெற்றி பெற்ற நபர்களையும் மற்றும் தோல்வியிலிருந்து மீண்டு எழவே முடியாதவர்களையும் நாம் அறிந்தே உள்ளோம். ஆக பிசினஸ் என்பது எல்லோருக்கும் தொடர்ச்சியான வெற்றியை தரும் களம் அல்ல. பிசினஸ் செய்வதற்கான குணங்களையும் தோல்வியிலிருந்து மீளும் தைரியத்தையும் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற தீராத தாகத்தையும் கொண்டவர்களால் மட்டுமே பிசினஸில் வெற்றி பெற முடிகின்றது என்ற அடிப்படையை முதலில் வலியுறுத்திச் சொல்கிறார்கள் இந்த ஆசிரியர்கள். இவ்வாறான குணங்களை பெற்றுள்ள ஒவ்வொருவரும் பிசினஸில் வெற்றி பெற முடியும் என்றும் அதற்கான சிறப்பு தகுதிகளோ அல்லது பரம்பரை தொழிலோ தேவையில்லை என்றும் அவர்கள் கூறுகின்றனர். நீச்சல் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். அதற்காக எவ்வாறெல்லாம் செயல்பட வேண்டும் என்பதை புத்தகத்திலிருந்து அறிந்து கொள்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டும் நீந்துவதற்கு போதுமா என்றால் நிச்சயம் இல்லைதானே. அதற்கான பயிற்சியும் முயற்சியும் அவசியம் தேவை என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். அதைவிட முக்கியம், தண்ணீரில் ஜம்ப் செய்வதற்கான ரிஸ்கை எடுக்கக்கூடிய மனநிலையும் அவசியம். முதல் ஜம்பிற்கான ரிஸ்கை எடுக்காமல் நீந்துவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இல்லவே இல்லை என்பதை உணருங்கள். இதுவே சிறந்த பிசினஸ்மேன் ஆவதற்கும் பொருந்தும். ஆம், ஒரு தொழில் முனைவோர் ஆவதற்கான இலக்கை நோக்கி செல்வதற்கு ரிஸ்க் எடுப்பதே முதல் படி. அதற்கான மாற்றம் முதலில் உங்கள் மனதிலிருந்து தொடங்க வேண்டும். மாற்றத்தையும் அதனை விரைவாக ஏற்றுக்கொள்ளும் மனதையும் கொண்டிருப்பது ஒரு தொழில் முனைவோருக்கான அடிப்படை திறன். இன்ஃபோசிஸின் ஒவ்வொரு கட்டத்திலும் நான் என்னை முதலில் மாற்றிக்கொண்டேன் என்கிறார் அதன் நிறுவனர் நாராயணமூர்த்தி. ஆக மாற்றம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பது புரிகிறதா?
விருப்பத்துடன் செய்யுங்கள். ஒரு செயலில் நமக்குள்ள விருப்பமே அதனை மெருகேற்றி வெற்றியடையச் செய்கிறது. சைக்கிள் பெடலை தொடர்ந்து மிதித்துக் கொண்டிருக்கும் வரை கீழே விழ வாய்ப்பில்லை. அதுபோல ஒரு தொழிலை விரும்பிச் செய்து கொண்டிருக்கும் வரை அதில் தோல்வியடையும் வாய்ப்பு குறைவே. விருப்பமே இல்லாமல் ஒரு தொழிலை செய்யும்போது அதில் வெற்றி மட்டுமல்ல, வெறுமனே சர்வைவ் கூட செய்ய முடியாது. விரும்பிச் செய்யும் செயல்களில் ஏற்படும் சறுக்கல்களைக் கூட நம்மால் எளிதில் சமாளித்துவிட முடியும். அதே சமயம் செய்யும் செயலில் விருப்பம் இல்லை என்றால் அதில் ஏற்படும் சின்ன சின்ன தோல்விகளைக் கூட நம்மால் சமாளிக்கவோ அதிலிருந்து மீண்டு வரவோ முடியவே முடியாது. அதுவும் பிசினஸில் இவ்வாறான விருப்பம் இல்லாமல் ஒரு அடி கூட சிறப்பாக எடுத்து வைக்க முடியாது. தொடர்ச்சியான புதிய முன்னெடுப்புகள், செலவை கட்டுப்படுத்துதல், செயல்திறன் மற்றும் தர மேம்பாடு, சிறப்பான வாடிக்கையாளர் சேவை, பணியாளர் மேம்பாடு மற்றும் பயிற்சி என பிசினஸின் ஒவ்வொரு தளத்திலும் விருப்பத்துடன் கூடிய செயல்பாடு என்பது மிக அவசியம். தோல்விகளால் உண்டான சோதனைகளை தாண்டி உலக வணிகங்களில் வெறும் 5% மட்டுமே பிழைத்துக் கொள்கின்றன. அதிலும் 1% மட்டுமே செழித்து வளர்கின்றன என்கிறது ஒரு பிரபலமான ஆய்வு. ஆக வெற்றி என்பது அரிதானது. அதனை பெறுவதற்கு விருப்பத்துடன் கூடிய கடும் முயற்சிகள் தேவை. தனது 43ஆம் வயதில் ஆச்சி மசாலா நிறுவனத்தை தொடங்கிய பத்மசிங் ஐசக் இன்றும் தன் மார்க்கெட்டிங் டீமிற்கு தானே தலைமையேற்று நடத்தி வருகிறார். மேலும் மார்க்கெட்டிங் டீமில் உள்ள ஒவ்வொரு மெம்பரையும் தனிப்பட்ட முறையில் தெரிந்தும் வைத்திருக்கிறார். இதற்கு இவர் சொல்லும் காரணம், ஒரு புரொடியூசரை விட பெட்டராக மற்றவர்களால் ஒரு ப்ராடக்டை ப்ரமோட் செய்துவிட முடியாது என்பதே. தானே தனிப்பட்ட முறையில் தகவல்களை தெரிந்து கொள்வதில் அதிக விருப்பமும் ஆர்வமும் உள்ளவர் ஐசக். தினமும் காலையில் வாக்கிங் செல்லும்போது குறைந்தது 10 குப்பை தொட்டிகளையாவது நோட்டம் விட்டுவிடுகிறார். அருகில் வசிக்கும் மக்களின் விருப்பமான மசாலா எது என்பதை அதில் உள்ள காலி பாக்கெட்டுகளின் மூலம் அறிந்து கொள்கிறார் ஐசக். அதில் அதிகளவு ஆச்சி மசாலா பாக்கெட் இருந்தால் மகிழ்ச்சியடையும் ஐசக், அதே சமயம் மற்ற பிராண்டுகளை காணும்போது அதை குறித்து வைத்துக் கொள்வதற்கும் தவறுவதில்லை. அன்றே தனது ரிசர்ச் டீமின் மூலம் அந்த மசாலா பாக்கெட்டுகளை வாங்கி ஆராய்ந்து அதில் மக்களுக்கு பிடித்த அம்சம் என்னவென்று அறிந்து கொண்டு அதன் மூலம் தனது தயாரிப்புகளை மேம்படுத்துகிறார். இதற்கெல்லாம் காரணம் பிசினஸில் அவருக்கு இருக்கும் அபரிமிதமான விருப்பமும் ஈடுபாடும் தானே. கஸ்டமர்களை கவனத்தில் வையுங்கள். எல்லா நேரங்களிலும் உங்கள் பிசினஸில் ஒரு கண் வைத்திருங்கள். மேலும் இந்த தொடர்ச்சியான கவனத்தின் வாயிலாக உங்களது பிசினஸிற்கான மதிப்பினை தினம்தோறும் கொடுத்திடுங்கள்.